வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் இன்வெஸ்டிகேஷன்ல அப்படிங்கிறது தான் இப்போ இந்த 3 செஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த அக்யூஸ்ட் பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம அக்யூஸ்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் அக்யூஸ்ட் மூலமாக நம்ம ஒரு ப்ராசிக்யூஷன் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள். சரி, அடுத்ததாக இப்ப போற விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே வந்து 164ல 1 to 4 பார்த்துட்டோம். சப்செக்ஷன் 1 to 4 கன்ஃபெஷன் ஆஃப் அக்யூஸ்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அதே போல சாட்சிகளுடைய வாக்குமூலங்களையும் செக்ஷன் 164 கீழே ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த 164ல செக்ஷன் 5 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, எனி ஸ்டேட்மெண்ட் அதர் தேன் எ கன்ஃபெஷன் மேட் அண்டர் சப்செக்ஷன் 1 shall be recorded in such manner hereinafter provided for the recording of evidence as is in the opinion of the magistrate best fitted to the circumstances of the case, and the magistrate shall have power to administer oath to the person whose statement is so recorded. So எப்படி சாட்சியத்தை ரெக்கார்ட் பண்றோமோ அதே போல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த விட்னஸ் 164(5) கீழே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 164(5) சொல்லுது. இதையும் போலீசார் வந்து இன்வெஸ்டிகேஷன் டைம்ல சில சாட்சிகளை வந்து 164(5) ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தலாம். இந்த 164(5) ஸ்டேட்மெண்ட் ஏன் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதுக்கான ப்ரொசீஜரை முதல்ல பார்த்துருவோம், எப்படி இது ரெக்கார்ட் பண்ணுங்கிறத. இதோடைய பர்பஸ் என்னங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இதுக்கும் வந்து அந்த முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற தீர்ப்பு தான் நான் வந்து சைட் பண்றேன். முருகசாமி கிரிமினல் 129 இது வந்து நம்ம டையிங் டிக்ளரேஷனுக்கு இதே தான் பார்த்தோம். அதே போல கன்ஃபெஷன் அக்யூஸ்ட் வந்து பண்றதுக்கும் பார்த்தோம். இப்போ மூணாவதாக இதே ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி விட்னஸ் எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜருக்கும் இதே ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a statement of witness or victim can be recorded under section 164 CRPC only at the instance of the investigation officer of the case. முதல் விஷயம் என்னன்னா, 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதாக இருந்தால் போலீசார் தான் ரெக்வஸ்ட் பண்ணணும். போலீசார் ரெக்வஸ்ட் பண்ணாம தானா ஒரு சாட்சி வந்து நீதிமன்றத்துக்கு வந்து நான் 164(5) ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ without the sponsoring from the investigation officer, no witnesses statement under section 164(5) can be recorded. அதுதான் முதல் விஷயம். ஃபர்ஸ்ட் அதான் சொல்றாங்க. So it must be sponsored by the prosecution. So prosecution என்ன பண்ணும், இன்னாரோடைய 164(5) ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, கன்ஃபெஷன்ல ஒரு அக்யூஸ்ட் வந்து நேரா கோர்ட்டுக்கு வந்து சரண்டர் ஆகி நான் கன்ஃபெஷன் கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொன்னோம், பண்ணலாம். பட் சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுங்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் நம்ம போன இதுல சொன்னோம். அது மாதிரி இப்ப வந்து நேரடியா ஒரு சாட்சி கோர்ட்டுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் ஸ்பான்சர் பண்ணும். அதுக்காக ஸ்பான்சர் பண்ணா மட்டும்தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். இட் இஸ் நாட் நெசசரி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டு அப்ரோச் தி CJM with an application for nominating a magistrate to record the statement of a witness victim under section 164. ஸோ இவர் போய் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து CMMயோ CJMயோ போய் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கன்ஃபெஷன்ல பார்த்தோம் பாருங்க, அவங்க CJMகிட்டயோ CMMகிட்டயோ தான் போய் அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். ஆனா இங்க அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டோ அவர்கிட்ட போய் கேட்டலாம், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சாட்சியோடைய வாக்குமூலம் வந்து எனக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கு 164(5) கீழே, நீங்க பதிவு பண்ணி கொடுங்கன்னு நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்டை அணுகலாம். அந்த அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ இல்லையோ தட் டசன்ட் மேட்டர், அது ஒரு மேட்டரே கிடையாது, அப்படி அணுகலாம். அதுதான் மூணாவதா சொல்றாங்க. A magistrate, whether he has got jurisdiction or not, to inquire into or try the case, can record the statement of a witness victim under section 164 CRPC on the request of the investigation officer of the case. So jurisdiction இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டையும் போலாம், ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத மேஜிஸ்ட்ரேட்டையும் போலாம். போய் இந்த மாதிரி இந்த விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணலாம். சரி, the presiding officer of the special court which has been empowered to take cognizance of an offense without there being a need of for committal may also record the statement of a witness victim under section 164 CRPC on the request of the investigating officer of the case. இப்ப இந்த மாதிரி ட்ரைபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன், மேஜிஸ்ட்ரேட் ட்ரையல், கமிட்டல் கேசஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போவோம், அதுக்கப்புறம் கமிட்டல் ஆகி ட்ரையல் கோர்ட்டுக்கு போவோம். இப்ப ஸ்பெஷல் கோர்ட்ல பாத்தீங்கன்னா சில ஸ்பெஷல் கோர்ட்லாம் எப்படி இருக்கும்னா டைரக்ட் காக்னிசன்ஸ், அவங்களே அவங்ககிட்ட எஃப்ஐஆர் அவங்ககிட்ட போயிடும்,
கமிட்டல்ங்கிற ப்ரொசீஜரே கிடையாது, நேரடியாக அவங்ககிட்ட போகும். அவங்களே மேஜிஸ்ட்ரேட் பவரை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்து செஷன்ஸ் பவரை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜஸ், இப்போ நம்ம பாக்ஸோ கோர்ட் இருக்கு பாருங்க, பாக்ஸோ கோர்ட் இஸ் ஸ்பெஷல் கோர்ட். SC/ST ஆக்ட் கோர்ட் இருக்கு பாருங்க, அது ஒரு ஸ்பெஷல் கோர்ட். இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே வித்தவுட் டைரக்ட் காக்னிசன்ஸ், அதாவது வித்தவுட் கமிட்டல் தே கேன் டேக் டைரக்ட் காக்னிசன்ஸ் அப்படிங்கிற கோர்ட்ல எல்லாம் நீங்க நேரடியா போய் அந்த ஸ்பெஷல் ஜட்ஜு கிட்டயே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 164 ஸ்டேட்மெண்ட் வந்து பாக்ஸோ ஜட்ஜு கிட்டயோ மகிழா ஜட்ஜு கிட்டயோ அல்லது வந்து ஸ்பெஷல் கோர்ட் கான்ஸ்டிடியூட்டர்ன்றது SC/ST ஆக்டோ டைரக்டா போய் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முருகசாமி ஜெயிலே சொல்றாங்க. இந்த முருகசாமி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண பிறகு என்ன பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. After recording the statement of a witness victim under section 164 CRPC, the judge magistrate shall arrange to take 2 photocopies of this statement under his direct supervision and certify the same as true copies. So இந்த மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண பிறகு 2 நகல் எடுக்கணும். இது புகைப்பட நகல் எடுத்து அது இவருடைய நேரடி மேற்பார்வையில் அது எடுக்கணும். அதில் ஒன்று, he shall furnish one such certified photocopy of the statement to the investigation officer free of cost. ஒரு சர்டிஃபைட் காப்பி என்ன பண்ணும், இவர் சர்டிஃபை பண்ணும், இது வந்து ட்ரூ காப்பின்னு சர்டிஃபை பண்ணி அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டா இமீடியட்டா கொடுக்கணும். வித் ஸ்பெசிபிக் டைரக்ஷன் டு த லேட்டர் டு யூஸ் இட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் நாட் டு மேக் இட்ஸ் கண்டென்ட் பப்ளிக் until the investigation is completed and final report filed. So final report file பண்ற வரைக்கும் இதை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. வந்து இது இந்த ஸ்டேட்மெண்ட் புலன் விசாரணை உபயோகத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பேர்ல அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுக்கணும். The other certified photocopy of the statement shall be kept in a sealed cover in the safe custody of the judge or magistrate. அவரு யார் ரெக்கார்ட் பண்றாரோ அவர் என்ன பண்ணும், ஒரு சர்டிஃபைட் காப்பியை ஒரு சீல்டு கவர்ல தன்னுடைய சேஃப் கஸ்டடியில வச்சுக்கணும். The magistrate who recorded the 164 statement is not the jurisdictional magistrate. He shall send the original statement to the jurisdictional court. So அவர் ஒரிஜினல் அவரே ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தா ஒரிஜினல் அவரே வச்சுக்கலாம். அவர் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் இல்ல அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரிஜினலை அனுப்பணும். எப்படி அனுப்பணும்னா either through a special messenger or by a registered post with acknowledgement due. ஏன்னா அங்க போய் சேர்ந்துருச்சான்னு பாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் போட்டோ RPID மூலமாக அனுப்பலாம். If the judge or magistrate who had recorded the 164 statement is himself the jurisdictional magistrate, he shall keep the original of the statement in the case records. So அவரே jurisdictional magistrate இருந்தா அந்த நகலை வந்து அவர் என்ன ஒரிஜினல் என்ன பண்ணும், அவர் தன்னுடைய வழக்கு ஆவணங்களோட சேர்த்து வச்சுக்கணும். இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றதுக்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற வழக்குல நம்ம டிவிஷன் பெஞ்ச், ஹைகோர்ட்டோடைய டிவிஷன் பெஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து போலீஸ் வந்து 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை பார்க்கலாம். அந்த சமயத்து மாஜிஸ்ட்ரேட்டும் இதை ஃபாலோ பண்ணும். டிஃபென்ஸ் வக்கீலுங்க வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்களாங்கிறத வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ இது ஒரு விஷயம். எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், போலீஸார் வந்து சாட்சிகளை விசாரிச்சு 161 கீழே 161(3) என்ன பண்ணலாம், அவங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அவங்களே தான் விசாரிச்சு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணலாமே, அப்படி இருக்கும்போது எதுக்காக 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலும் இதே முருகசாமி ஜட்மெண்ட்லயே இருக்கு. முருகசாமி ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. The reason for the police seeking the help of the magistrate to have the statement of a witness recorded under section 164 CRPC is not for to seek. A statement recorded by police under section 161(3) of the code can be used only to contradict the maker in the witness box and it cannot be used to corroborate him. So first purpose என்னன்னா 161(3) statement வந்து can be used only for contradiction and not for corroboration. அத corroborationக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனா 164(5) CRPC ஸ்டேட்மெண்டா இருந்தா corroborationக்கு யூஸ் பண்ணலாம். சோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்பஸ். அங்க 161க்கு என்ன பிரச்சனை இருக்கு, 162ல பார் இருக்கு. அத பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். 162ல பார் இருக்கு, அது it cannot be used for any purpose ன்னு இருக்கு. சோ அதனால 161(3) ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்ஷனுக்கு மட்டும் தான் உபயோகப்படுத்த முடியும். அத corroborationக்கு உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா 162ல பார் இருக்கு. ஆனா 164க்கு அந்த மாதிரி பார் கிடையாது. சோ அந்த பார் இல்லாததுனால corroborationக்கு இது பயன்படுத்தலாம்ங்கிறது ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். சோ நாளைக்கு அந்த சாட்சி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒட்டி சாட்சியம் அளிக்கும் பொழுது இந்த 164 ஸ்டேட்மெண்ட்டை அவங்க corroborationக்கு உபயோகப்படுத்தலாம். ஒண்ணு. The police ரெண்டாவது, the police felt the need to have 164 statement of a witness whom they suspect would turn to recorded so that he would think twice before resiling from his earlier version, and if he does not resile, his 164 CRPC
statement can be used for corroborating his evidence in the trial. If he resigns, he may be prosecuted for perjury. So another purpose என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் தி போலீஸ் வந்து ஓத்துலாம் கிடையாது. நம்ம நார்மலா கூப்பிடுறோம், அவரை வந்து விசாரிக்கிறோம், அவர் ஓரலா சொல்றத கையில எழுதிக்கிறோம், அதுல அவங்க கிட்ட கையெழுத்து கூட வாங்குறது இல்ல, அதுல ஐஓவே கையெழுத்து போட்டுப்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த இந்த விட்னஸஸ் என்ன சொல்லலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் சொல்லாதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்லாம் மாத்தி சொல்லலாம். ஆனா நீதிமன்றத்துல வந்து சத்திய பிரமாணத்தின் பேர்ல சாட்சியம் அளித்த பிறகு அதை மாத்தி சொல்வதற்கு அந்த சாட்சிக்கு ஒரு தயக்கம் இருக்கும். நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து பின்னாடி சாட்சி சொல்லும் போது அவங்க அதை மாத்தி சொல்வதற்கு தயங்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த நீதிமன்றத்துல வந்து சத்திய பிரமாணத்தின் பேர்ல சாட்சியம் அளிச்சிருக்கோம், அது இப்ப மாத்தி எப்படி சொல்றதுன்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அப்ப அவங்க வந்து ஹாஸ்டல் ஆகாம உண்மையை சொல்லிடுவாங்க. அப்படி உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அது கராபரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்பஸ் பார்த்தோம். ரெண்டாவது இப்ப அவரு சொல்லலன்னு வச்சுங்க, அந்த 164 ஸ்டேட்மெண்ட்ல சொன்ன விஷயங்களை நீதிமன்றத்துல வந்து சொல்லலைன்னா அவர் மேல பெர்ஜூரி எடுக்கலாம். என்ன, பொய் சாட்சி சொன்னதுக்காக அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். 195 எவிடன்ஸ் ஆக்ட், 195 ஐபிசி கீழே நம்ம வந்து அவர் மேல பெர்ஜூரி ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதனால ரெண்டு பர்பஸ் இப்ப சர்வ் ஆகுது. என்ன, ஒண்ணு அவர் ஹாஸ்டல் ஆக மாட்டாரு, சப்போஸ் அவர் ஹாஸ்டல் ஆனா கூட அவர் மேல பெர்ஜூரி ஆக்ஷன் எடுக்க முடியும். அப்படிங்கும் போது அப்ப அந்த சாட்சிக்கு ஒரு இது இருக்கும், என்ன இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கோர்ட்ல வந்து பொய் பேசக்கூடாது, அனாவசியமா பொய் பேசுறோம்னா தென் நம்ம வந்து பெர்ஜூரிக்கு ஆக்ஷனுக்கு உள்ளாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உணர்ச்சி இருக்கும். அதுக்காக தான் 164 ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் அந்த பர்பஸ். அடுத்தது இன்னொரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்னா, when a magistrate records the statement of a witness, it has a higher sanctity than the one recorded by police. Record பண்ண ஸ்டேட்மெண்ட்டை விட இதுக்கு ஒரு sanctity இருக்கு. The oft leveled allegation that the police themselves have recorded facts under section 161 subclass 3 CRPC that were not stated by the witness that stands mitigated when the magistrate records the statement. So இப்ப நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, இவர் வந்து அதுல கையெழுத்து போறது இல்லையா, ஏன் கையெழுத்து போறது இல்லைன்னா 162ல பார் இருக்கு, 161 ஸ்டேட்மெண்ட் வந்து should not be signed. அப்ப போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட கையெழுத்து வாங்க மாட்டாங்க. அப்ப கையெழுத்து வாங்காத போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு எந்த டெஸ்டிமோனியல் கம்பல்ஷனும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் will not bind them, ஏன்னா they have not signed. நேரடியா பாக்ஸ்ல வந்து they can tell whatever they want. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, போலீஸா எழுதிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி விஷயத்த 164 ஸ்டேட்மெண்டா இருந்தா அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீதிமன்றத்துல 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு 80 பிரிசம்ஷன் வந்துடும். செக்ஷன் 80ல ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்குலாம் பிரிசம்ஷன் இருக்கு, அந்த 80 பிரிசம்ஷன் வந்துடும். அப்ப இவர் வந்து நான் இந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி சொல்லலைன்னா அவர் வந்து நீதிமன்றத்துல சொல்ல முடியாது. அதுவும் ஒரு காரணம். அடுத்தது இது ஒரு ப்ரொடெக்ஷன் கூட. இப்ப நீங்க பல சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் SC/ST ஆக்ட்ல வந்து PCR ஜட்ஜா இருந்த போது பாத்திருக்கேன். இந்த மாதிரி 161 ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்ஸ்ல வந்து இப்ப அதுல ஒரு லெஸ்ஸர் அஃபென்ஸுக்கு பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு லார்ஜர் அஃபென்ஸுக்கு வந்து நான் சொன்னேன், போலீஸார் வந்து லெஸ்ஸர் அஃபென்ஸுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டாங்க அவனை அக்யூஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, அதனால அவர் மேல வந்து செக்ஷன் 4ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு வந்து சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், நார்மலா இது பண்ணிடலாம். போலீஸ் வந்து இந்த மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த அலிகேஷன்ல இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து போலீஸாருக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது, நான் சொல்லாதெல்லாம் அவர் எழுதிட்டாரு அல்லது சொன்னதை எழுத விட்டுட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தப்பிக்கலாம். அவங்களுக்கு நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டி, டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வராது. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன், இந்த 164 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரீசன். அப்ப அடுத்து நம்ம ஃபர்ஸ்டே அதை பார்த்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு அதை ஒரு விளக்கமா பார்த்துருவோம். என்னன்னா, இந்த விட்னஸ் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க 164 கீழே அப்படின்னு கேட்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க பண்ண முடியாதுன்னு. அதுக்கு அந்த முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட் ஜட்மெண்ட்லயே டிவிஷன் பெஞ்ச் ஹஸ் ரிலைட் அப்பான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஜொகேந்திர நஹாக் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிஷா அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து ரிலை பண்ணி தான் அதை சொல்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, a statement under section 164 CRPC can be recorded by the magistrate only when it is sponsored by the police and not at the instance of any other person. Obviously, it is the police who can first identify to the magistrate the person whose statement the police think is essential for prosecuting the accused. அப்படின்னு அந்த ஜொகேந்திர நஹாக் கேஸ்லயே சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் வந்து ரிலை பண்ணி தான் நம்ம டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்றாங்க, இந்த சாட்சியை வந்து
இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணும், போலீஸ் தான் ஸ்பான்சர் பண்ணும், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் ஸ்பான்சர் பண்ணும் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனாவே சொல்றாங்க. ஸோ அது மாதிரி அதை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்கு, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, இப்ப ஒரு ஒரு பெர்டினன்ட் கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்னா, இந்த மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ற பாருங்க, அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது போலீஸ் உடன் இருக்கலாமா? நான் வந்து இந்த மாதிரி செஷன்ஸ் ட்ரையல் இருக்கும் பொழுது பல வழக்குகள்ல பார்த்திருக்கேன். இந்த 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வரும். அந்த 164 ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க கேள்வி போட்டுப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் பார்வையில் படும்படி போலீசார் ஏதும் இருக்கிறார்களா, இல்லை, போலீசார் இல்லை என்பதை தெரிந்து கொண்டீரா அப்படின்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னா கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் போலீஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடாது, போலீஸ் விசினிட்டிலே இருக்கக்கூடாது, அவர் வெளியில இருக்கணும், க்ளோஸ் டோர்ல பண்ணுங்கிறதெல்லாம் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் கன்ஃபெஷன். அப்பதான் போலீஸ் இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்றாங்க, பல மேஜிஸ்ட்ரேட் வந்து அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஈவன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு போலீஸ் எல்லாம் வெளியில அனுப்பிவிட்டு ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தேவையே இல்லை அப்படிங்கிறத இந்த முருகசாமி கேஸ் சொன்னாங்க. அந்த முருகசாமி கேஸ்ல இன்னொரு டிவிஷன் பெஞ்சை வந்து ரிலே பண்றாங்க. 1932 மெட்ராஸ் MW கிரிமினல் 105. அதுல வந்து கஞ்சனா போயண்ணா புல்லம்மா வெர்சஸ் எம்பரர் அப்படிங்கிற வழக்க, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய வழக்கு அது. அந்த வழக்கை வந்து இந்த முருகசாமி வெர்சஸ்ல முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்ல மறுபடியும் ரிலே பண்றாங்க. ரிலே பண்ணி சொல்றாங்க, in a given case if the magistrate is of the opinion that the assistance of the police is essential to elicit relevant facts from a witness whose 164 CRPC statement is being recorded, it is not illegal for the magistrate to have the assistance of the police officer in clarifying the points on which the magistrate should question the witnesses. So நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னன்னா 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றதுங்கிறது ஏதோ எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றது கிடையாது. எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்றதெல்லாம் ட்ரையல்ல பண்ண போறோம். அதுக்கு வந்து தனியா ப்ரொசீஜர் இருக்கு. சம்மன்ஸ் கேஸ், வாரண்ட் கேஸ், ட்ரையல் ப்ரொசீஜர்னு ட்ரையல் பிஃபோர் கோர்ட் ஆஃப் செஷனுக்கு தனித்தனியா ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அப்ப என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கிறது தனியா ப்ரொவிஷன் இருக்கு, அதை ஃபாலோ பண்ண போறோம். 164ங்கிறது வந்து எந்த சாப்டர்ல இருக்குன்னா சாப்டர் 12 இன்வெஸ்டிகேஷன் சாப்டர்ல இருக்கு. ஸோ இந்த 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றது இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஒர்க். மேஜிஸ்ட்ரேட்ஸ் என்ன பண்றாங்க, as a complementary work to the police வந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக they are doing it, சப்ளிமெண்டலா பண்றாங்க, அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக, இன்வெஸ்டிகேஷனுக்கு உபயோகமா இருக்கணுங்கிறதுக்காக பண்றாங்க. ஸோ இதனுடைய மெயின் பர்பஸே இன்வெஸ்டிகேஷன் தான். அப்ப மேஜிஸ்ட்ரேட் பாட்டுக்கும் அவங்கள பாக்ஸ்ல ஏற்றி நிறுத்திட்டு நீ சொல்றத சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன தெரியும், சாட்சிக்கு அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா? முதல்ல நீதிமன்றத்துல எது ரெலவெண்ட் எவிடன்ஸ், எது இரலவெண்ட் எவிடன்ஸ், எதெல்லாம் நீ சாட்சியமா எடுத்துப்பாங்க, எதெல்லாம் சாட்சியமா எடுத்துக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணோம், எப்படி நம்ம வந்து சாட்சியத்தை விசாரிக்கும் பொழுது சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன் எல்லாம் கேட்டு சாட்சிகிட்ட இருந்து கேள்விகளை பெறமோ, அது போல இந்த விட்னஸ் கிட்ட இருந்து 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும், என்ன ஃபேக்ட் எல்லாம் எலிசிட் பண்ணும் அப்படிங்கிறத மேஜிஸ்ட்ரேட்டும் கேள்வி கேட்கலாம், போலீஸும் அதுக்கு அசிஸ்ட் பண்ணலாம். அதுதான் இந்த முருகசாமி கேஸ்ல சொல்றாங்க. அப்போ போலீஸ் பக்கத்திலேயே இருந்து இந்த ஆஸ்பெக்ட் பத்தி கேளுங்க விட்னஸ் கிட்ட. அவங்க டியூட்டர் பண்ணக்கூடாது. நீங்க போலீஸ் உள்ள இருக்கலாம்னா போலீஸ் டியூட்டர் பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல. போலீஸ் சுட் நாட் டியூட்டர், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. போலீஸ் என்ன பண்ணலாம்னா ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட அந்த விட்னஸ் மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கல, சொல்ல மறந்துட்டாங்கன்னா அப்ப மேஜிஸ்ட்ரேட் சொல்லலாம் இந்த விஷயத்தை பத்தி கேளுங்க அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை பெறலாம். ஸோ அந்த மாதிரி போலீஸோட பிரசன்ஸோ அவர்களுடைய அசிஸ்டன்ஸோ மேஜிஸ்ட்ரேட் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். எப்ப 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது. அதையும் மனசுல வச்சுக்கணும். பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ் வந்து இருக்கக்கூடாது உள்ள அப்படின்னு தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. போலீசார் உள்ள இருக்கலாங்கிறதுக்கு அத்தாரிட்டேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட் பை அவர் டிவிஷன் பெஞ்ச், இட் இஸ் சப்போர்ட்டட் பை அன் எர்லியர் டிவிஷன் பெஞ்ச் ஆல்சோ. அதான் முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றோம் பாருங்க, 164 ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வீடியோகிராஃப் பண்ணலாமா, அப்படி பண்ணணும்னா எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இப்போ வந்து இந்த அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் உமன் அப்படின்னு வரும்பொழுது இந்த நிர்பயாவுக்கு அப்புறமேட்டு நிறைய மாடிஃபை பண்ணாங்க. கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டாந்து நிறைய சட்ட திருத்தங்கள் பண்ணாங்க. அப்படி சட்ட திருத்தங்கள் பண்ணிய போது இந்த 164லயும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுதான் 164(5A) கேபிட்டல் ஏ. அந்த இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கேஸ் பனிஷபிள் அண்டர் செக்ஷன் 354, 354A, 354B, 354CD அல்லது சப்செக்ஷன் 1 and 2 of 376, 376A, B, C, D, E and 506
509 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் இந்த மாதிரி அஃபென்சஸ்லாம் இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அஃபென்ஸ் நடந்த உடனடியாகவே as soon as the commission of the offense என்ன பண்ணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கறத ஒரு அடிஷனல் கண்டிஷன்ஸா போட்டிருக்காங்க. இதுல 164(5)(a) அஃபென்சஸ் அகைன்ஸ்ட் உமனாக இருந்தா என்ன பண்ணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அட் தி earliest as soon as the commission of offense அக்கரன்ஸ் முடிஞ்ச உடனடியாகவே அதை வந்து போலீஸோடைய நோட்டீஸுக்கு வந்த உடனே ரெக்கார்ட் பண்ணிடும் without any delay. So அந்த மாதிரி பண்ணும். Provided that if the person making the statement is temporarily or permanently mentally or physically disabled, the magistrate shall take the assistance of an interpreter or a special educator in recording the statement. So அந்த மாதிரி 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அந்த பெர்சன் யாரோடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றோமோ அவங்க டெம்பரவரி அல்லது பர்மனன்ட் மென்டல் டிசேபிள்மெண்ட் அல்லது பிசிக்கல் டிசேபிள்மெண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்கள எக்ஸாமின் பண்ணும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணலாம் இன்டர்பிரட்டர் ஆர் ஸ்பெஷல் எஜுகேட்டரோடைய அசிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். எதுக்குன்னா அவங்களுடைய லாங்குவேஜை அவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணி சொல்றதுக்காக. Provided further that if the person making the statement is temporarily or permanently mentally or physically disabled, the statement made by the person with the assistance of an interpreter or special educator shall be videographed. So அது மட்டும் அல்லாம வீடியோகிராஃபும் பண்ணிடணும். ஏன்னா இந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட் பண்ணும் பொழுது அவங்க ஏதாவது தவறா பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்ப நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது இவருக்கு என்ன சைன் லாங்குவேஜ் பண்ணாங்க, அதுக்கு இன்டர்பிரட்டர் என்ன சொன்னாரு, நீதிமன்றத்துல என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வீடியோகிராஃப் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரையல் கோர்ட் வந்து கேன் ஹேவ் பெட்டர் அப்ரிசியேஷன். அதுக்காக தான் வீடியோகிராஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாம அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, இந்த 164(5)(a) கீழே ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸா எடுத்துக்கலாம். 164(5) ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒன்லி ஸ்டேட்மெண்ட் தான், இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ். But in some circumstances, it can be elevated to the level of evidence, that to examination in chief examination-ஆக அதை கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில அப்படின்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர் டெம்பரவரிலியோ பர்மனண்டாவோ மென்டல் டிசேபிள்மெண்டோ பிசிக்கல் டிசேபிள்மெண்டோ இருந்தா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 164(5)ல ரெக்கார்ட் பண்றோம் பாருங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணி வீடியோகிராஃப் பண்ணிருக்கோம் பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நீதிமன்றத்துல என்னவா கருதலாம், அவரை வந்து மறுபடியும் நீங்க வந்து சீஃப் எக்ஸாமினேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நேரடியாக குறுக்கு விசாரணைக்கு போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே டிசேபிள்ல இருக்காங்க, அவங்கள மறுபடியும் இந்த நீதிமன்ற ப்ராசஸ்ல செகண்டரி விக்டிமைசேஷன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மறுபடியும் டிசபிலிட்டி பண்ணக்கூடாதுங்கிறதுனால என்ன சொல்றாங்க, அந்த ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வந்து சீஃப் எக்ஸாமினேஷனா நீங்க ட்ரீட் பண்ணீங்க, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண மட்டும் பர்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த 164(5)(a) திருத்தம் வந்திருக்கு. இது ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு மார்ச் ஆஃப் லா. நமக்கு வந்து 164 வந்த காலத்துல இருந்து இப்ப 2013 இந்த அமெண்ட்மெண்ட் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஸோ இதையும் நாம புரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸஸ் அண்டர் செக்ஷன் 164(5). இந்த 164(5) ஸ்டேட்மெண்ட் ஏன் ரெக்கார்ட் பண்றதுங்கிறதுக்கான பர்பஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இன்னொரு கேள்வி உங்க மனசுல வரும், அப்ப நீங்க எதுக்கு தாங்க 161 பண்ண, அப்ப எல்லா சாட்சியுமே நம்ம 164 பண்ணிடலாமே, so that we can have a better reliability and better credibility அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்ப என்னதான் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னதான் வந்து பர்பஸ், எதுக்கு தான் அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான பர்பஸ் என்ன, 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஏன்னா அப்பதான் நம்ம இந்த 164 161 தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக அதையும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு பாக்குறேன். ஸோ அந்த 161 ஸ்டேட்மெண்ட் என்ன பர்பஸ், எதுக்காக ரெக்கார்ட் பண்றோம், எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம் ட்ரையல்ல அப்படிங்கிறத செக்ஷன் 162 ஆஃப் தி சிஆர்பிசி சொல்லுது. ஸோ அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நோ ஸ்டேட்மெண்ட் மேட் பை எனி பர்சன் டு எ போலீஸ் ஆஃபீஸர் இன் தி கோர்ஸ் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் திஸ் சாப்டர் ஷல் இஃப் ரெடியூஸ்ட் டு ரைட்டிங் be signed by the person making it. So first condition என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடியூஸ் ரைட்டிங்ல ரெடியூஸ் பண்ண பிறகு அதை கையெழுத்து வாங்கக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். nor shall any such statement or any record thereof, whether in a police diary or otherwise, or any part of such statement or record be used for any purpose save as hereinafter provided at any trial in respect of any offense under investigation at the time when such statement was made. So இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் கையெழுத்து வாங்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, நாங்க சொல்லியிருக்கிற இந்த பின்வரக்கூடிய சூழ்நிலைகளை தவிர
வேற எந்த பர்பஸுக்கும் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 162 சப் கிளாஸ் 1ல சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? கையெழுத்து வாங்கக்கூடாது. ஏன் கையெழுத்து வாங்கக்கூடாதுன்னா, போலீஸார் ரெக்கார்ட் பண்ற ஸ்டேட்மெண்ட்டை நாளைக்கு போலீஸ் வந்து அந்த விட்னஸை மிரட்ட பயன்படுத்தக்கூடாது. என்னன்னு, நீங்க வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்க இதே மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொல்லினா நாங்க உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடாது. அப்படி மிரட்டாமல் இருப்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க, இந்த கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. இவங்க வந்து விட்னஸ் மஸ்ட் பி ஃபீல் ஃப்ரீ. கோர்ட்ல வந்து தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லணும், ஃப்ரீயா சொல்லணும். அவங்களுக்கு எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன்ல 162ல என்ன சொல்லிடுறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் should not be signed. இதுல வந்து சைன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறாங்க, நெகட்டிவ் போட்டு. அடுத்தது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வேற எதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. எனி பர்பஸ், இட் cannot be used for any purpose அப்படின்னு சொல்லிட்டாங்க, எக்ஸப்ட் ஹியர் அண்ட் ஆஃப்டர் ப்ரொவைடட். அப்ப என்னதான் எதுக்கு தாங்க இப்ப யூஸ் பண்ண முடியும் அந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ 162ல சப்செக்ஷன் 1ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோ என்ன சொல்லுதுன்னா, provided that when any witness is called for the prosecution in such inquiry or trial whose statement has been reduced into writing as aforesaid, any part of his statement, if duly proved, may be used by the accused and with the permission of the court by the prosecution to contradict such witness in the manner provided by section 145 of the Evidence Act. So ஒரு purpose, இந்த 161 statement உடைய ஒரு purpose என்னன்னா, it can be used for contradicting the witness. யாரால? by the accused. accused வந்து என்ன பண்ணலாம், இந்த விட்னஸ் வந்து ப்ராசிக்யூஷன் கூட்டு வராருன்னு வச்சுங்க, 161 ஸ்டேட்மெண்ட்டை அக்யூஸ்ட் கேன் யூஸ் ஃபார் கான்ட்ரடிக்டிங் பண்ண முடியும். இதுவே ப்ராசிக்யூஷனா இருந்தா வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் கான்ட்ரடிக்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ அக்யூஸ்ட் ஆன் மேட்டர் ஆஃப் ரைட் பண்ணலாம், ப்ராசிக்யூஷன் வந்து வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் பண்ணணும். ஸோ அந்த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி எப்ப பண்ண முடியும்னா, ப்ராசிக்யூஷன் சைட்ல விட்னஸா விசாரிச்சாதான். சப்போஸ் ஒரு சாட்சியை வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல விசாரிக்க விட்டுறாங்கன்னு வச்சுங்க, டிஸ்பென்ஸ் பண்ணிடுறாரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதுக்கப்புறம் அந்த சாட்சியை வந்து டிஃபென்ஸ் தரப்புல விசாரிக்கிறாங்கன்னு வச்சுங்க, டிஃபென்ஸ் விட்னஸா, அப்போ இந்த 161 ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. எப்ப யூஸ் பண்ண முடியும்? ப்ராசிக்யூஷன் தரப்புல விசாரிக்கும் போது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷோல பாருங்க, when any witness is called for the prosecution in such inquiry or trial, so and the witness must be called for by the prosecution, not by the defense. So அப்பதான் இந்த provision apply ஆகும். So அப்ப அவருடைய statement, any part of his statement if duly proved may be used by the accused for contradiction and with the permission of the court by the prosecution for contradiction. So இந்த ரெண்டு விஷயத்துக்காக முதல்ல பண்ணலாம். அப்ப அந்த contradiction எப்படி பண்ணலாம் அப்படின்னா, as per section 145 of the Evidence Act கீழ பண்ணலாம். அதையும் நம்ம பார்க்க போறோம் எப்படி contradiction பண்றதுங்கிறதையும். When any part of such statement is so used, any part thereof may also be used in the re-examination of such witness, but for the purpose only of explaining any matter referred to in his cross-examination. So, any portion of the evidence, any portion of the statement is used for contradiction, அதுக்கு re-examination பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் 162ல சப்செக்ஷன் 1ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷோ சொல்றது. ஸோ முதல் பர்பஸ் என்ன, நம்ம கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். சரி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ப்ராசிக்யூஷனா இருந்ததுன்னா வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் தான் கான்ட்ரடிக்ட் பண்ண முடியும்னு. அப்ப அது ஏன் அப்படி சொல்றாங்க, ஒய் ப்ராசிக்யூஷன் வந்து வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட்னு சொல்றாங்கன்னா, முதல்லயே நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் இல்லையா, when the witness is கூப்பிட்டுருக்காங்க சாட்சியை, ப்ராசிக்யூஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப ப்ராசிக்யூஷன் கூப்பிட்டா அவர் யாரு, ப்ராசிக்யூஷன் விட்னஸ். அப்ப ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அவர் குறுக்கு விசாரணை பண்ணணும்னா என்ன பண்ணும், செக்ஷன் 154க்கு போகணும். செக்ஷன் 154 என்ன சொல்லுது, கொஸ்டின் பை பார்ட்டி டு ஹிஸ் ஓன் விட்னஸ். ஒருத்தர் தன்னுடைய சாட்சியை அழைச்சிட்டு வந்துட்டு அந்த சாட்சிக்கு கேள்வி கேட்க முடியுமா, எந்த மாதிரி குறுக்கு விசாரணையில் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா, the court may in its discretion permit the person with who calls a witness to put any question to him which might be put in cross examination by the adverse party. So இதுல என்ன சொல்லிடுறாங்க, கோர்ட்டோட பர்மிஷன் மூலம் தான் யார் ஒருவர் வந்து சாட்சி அழைச்சிட்டு வராரோ அவர் கிராஸ் எக்ஸாமின் பண்ண அலோவ் பண்ண முடியும். ஏன்னா கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு அவரை நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணி ஆகணும், இல்ல கிராஸ் எக்ஸாமின் பண்ணாம கான்ட்ரடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அக்யூஸ்டுக்கு as a matter of right கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, ஆனா ப்ராசிக்யூஷனுக்கு as a matter of right கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்ல. 154ல என்ன சொல்றாங்க, வித் டிஸ்கிரிஷன் தான் நீங்க வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிஷன்ல வித் பர்மிஷன் ஆஃப் த கோர்ட் தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் ப்ரொவிஷனல் என்ன சொல்றாங்க,
வித் த பர்மிஷன் ஆஃப் த கோர்ட். இதுல 154ல இருக்கிற மாதிரி பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அதன் பிறகுதான் ஒரு குறுக்கு விசாரணை பண்ணும். ஸோ இந்த குறுக்கு விசாரணை பண்றது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பண்ணிடலாமா அப்படின்னா நோ. இதுக்கு வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். அந்த பர்மிஷன் வந்து கோர்ட் வந்து இன் இட்ஸ் டிஸ்கிரிஷன்ல கொடுக்கணும். அதனால இட் இஸ் நாட் ரைட் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன். ப்ராசிக்யூஷன் எல்லா சாட்சியும் நாங்க வந்து ஹாஸ்டல் பண்றோம்னு சொல்லி கேட்க முடியாது. நீதிமன்றம் முதல்ல முடிவு வரணும், இந்த சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ண அலோவ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நீதிமன்றத்துடைய டிஸ்கிரிஷன். அப்படி டிஸ்கிரிஷன் அடிப்படையில தான் அதை வந்து அலோவ் பண்ணோம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு விட்னஸை வந்து குறுக்கு விசாரணை பண்ண கேட்க முடியாது. ஸோ இதை தான் நம்ம நார்மலா என்ன பண்ணுவாங்க, ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும் பொழுது விட்னஸ் டர்ன் ஹாஸ்டைல் டு த கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், ஐ மே பி பர்மிட்டட் டு கிராஸ் எக்ஸாமின் ஒரு பர்மிஷன் கேட்பாங்க, ஒரு ஓரல் பர்மிஷன். அந்த ஓரல் பர்மிஷனை கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, அவங்க வந்து இந்த பர்மிஷன் வந்து கொடுக்கலாமா வேணாமா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை எவிடன்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சாட்சி வந்து தன்னுடைய முந்தைய வாக்குமூலத்திற்கு முரணாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதால் அரசு தரப்பில் வழக்கறிஞர் குற்றவியல் வழக்கறிஞர் வேண்டுகோளுக்கு இணங்க சாட்சி வந்து குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டருக்கு பிறகு குறுக்கு விசாரணை நடைபெறும். அப்படி குறுக்கு விசாரணை நடைபெறும் பொழுது நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, சாட்சி புரள் சாட்சியாகி விட்டதால் குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்கப்படுகிறாருன்னு நீதிமன்றங்கள்ல எழுதுவாங்க. அந்த மாதிரி ஹாஸ்டைல் அப்படின்னு சொல்லணுமா, அப்படி ஹாஸ்டைல்னு சொல்லணுமான்னு எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கேயுமே இல்லை. எவிடன்ஸ் ஆக்ட்ல when the witness turned hostile then only he is entitled to cross examination இருக்கு 154ல. அந்த மாதிரி இல்ல. அதனால இந்த மாதிரி ஹாஸ்டைல் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு இல்லை அப்படின்னு சத்பால் வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வழக்குல 1976லயே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஹாஸ்டைல் அப்படிங்கிற பிரயோகமே தவறான பிரயோகம். இந்த 154ல தேவையானது என்னன்னா, they have to convince the court that they are entitled to put cross examination அப்படிங்கறத மட்டும் கன்வின்ஸ் பண்ணா போகணும். கோர்ட் என்ன பண்ணும், எஸ் யூ கேன் நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணலாம். அதுல வந்து ஹாஸ்டைல்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த சத்பால் வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வழக்குல சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் ஜட்மெண்ட். அதை ஒரு முறை படிச்சிருங்க. ஒரு எலாபரேட்டாவே போட்டிருக்கேன், 2 ஸ்லைட்ல போட்டிருக்கேன், அதை பார்த்துங்க. சரி, இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, இந்த ப்ரொவிசோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க, கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எப்படி கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம், 145ல சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்ஷன் பண்ணலாம். 145 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். அப்ப 145 எவிடன்ஸ் ஆக்ட்ல எப்படி கான்ட்ரடிக்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. 145 கிராஸ் எக்ஸாமினேஷன் as to previous statement in writing. இந்த 145 உடைய பர்பஸ் என்ன, கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றது தான். இதனுடைய பர்பஸ் என்ன, கிராஸ் எக்ஸாமின் பண்றது வித் ரிகார்ட் டு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் இன் ரைட்டிங். ரைட்டிங்ல இருக்கணும், ஓரல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. 145 ஒன்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தான் 145 வரும். அப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கணும். இந்த 145 எப்படி பிரிக்கணும்னா, as to previous statements made by him in writing or reduced into writing and relevant matters to in question without such writing being shown to him or being proved. அவர்கிட்ட காமிக்காம அந்த ஸ்டேட்மெண்ட்டை 161 ஸ்டேட்மெண்ட்டை அவர்கிட்ட காமிக்காம அதுல இருக்கக்கூடிய சங்கதிகள் பொறுத்து குறுக்கு விசாரணை பண்ணலாம். யாரு, அக்யூஸ்ட் தரப்புல குறுக்கு விசாரணை பண்ணலாம். இவங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல குறுக்கு விசாரணை பண்ண முடியுமா, அந்த பார்ட்ல பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அவருடைய பர்பஸ் என்ன, ஒன்லி ஃபார் கான்ட்ரடிக்ஷன் தான். அப்ப ரெண்டாவது பார்ட்ல அவர் பண்ணோம், ரெண்டாவது பார்ட் தான் அவருக்கு வரும். என்ன வரும், இஃப் இட் இஸ் இன்டெண்டட் டு கான்ட்ரடிக்ட் ஹிம் பை தி ரைட்டிங் his attention must before the writing can be proved be called to those parts of which are to be used for the purpose of contradicting him. அவரை வந்து கான்ட்ரடிக்ட் பண்றதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் கிராஸ் எக்ஸாமினேஷன். அப்போ அவருடைய இன்டென்ஷன் கான்ட்ரடிக்ட் பண்றது இல்ல, ரெண்டாவது பர்பஸ் தான் கான்ட்ரடிக்ட் பண்றது. ஸோ ஜெனரல் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண முடியல, அவருக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது இல்ல அவர் வந்து இவரை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மாதிரி சொல்றாரு, கோர்ட்ல ஒரு மாதிரி சொல்றாரு. இந்த கான்ட்ரடிக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்னா, if it is intended to contradict him by the writing, his attention must before the writing can be proved be called to those parts of which are to be used for the purpose of contradicting him. எந்த போர்ஷனை வந்து அவர் கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புறாரோ அந்த போர்ஷனை சாட்சியோடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு செகண்ட் பார்ட் ஆஃப் செக்ஷன் 145 சொல்லுது. அப்ப கான்ட்ரடிக்ட் பண்றவங்க என்ன பண்ணும், நெசசரியா அந்த எந்த பர்பஸ், எந்த இடத்துல எந்த போர்ஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து கான்ட்ரடிக்டரியா சொல்லியிருக்காரோ அதை வந்து
அந்த சாட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி பண்ணாம மியர் குறுக்கு விசாரணை பண்ணா தட் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷிங் கான்ட்ரடிக்ஷன். நான் பல வழக்குகள்ல பார்த்திருக்கேன். பல ஈவன் சீனியர் கவுன்சில்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா குறுக்கு விசாரணை மட்டுமே பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த பண்ண விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐஓட்ட கேட்டுட்டு நான் கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் த வே இன் விச் கான்ட்ரடிக்ஷன் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்மெண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். அதுதான் பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1952 ஏஆர் SC 214 விவியன் போஸ் ஜட்ஜ். அவர் வந்து நீங்க விவியன் போஸ் ஜட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாசிக்கா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதிருப்பாரு. இதுல வந்து இந்த 145ல வந்து எப்படி கான்ட்ரடிக்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்றாங்க பாருங்க. Resort to section 145 would be necessary if the witness denies that he made the former statement. அவர் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் 145 போகணும். And if the former statement was reduced to writing, then section 145 requires that his attention must be drawn to those parts which are to be used for contradiction. And எந்த பர்பஸ் எந்த போர்ஷனை நம்ம கான்ட்ரடிக்ட் பண்றோமோ அதனுடைய அட்டென்ஷனை அவர் கொண்டு போய் காமிக்கணும். But that position does not arise when the witness admits the former statement. இப்போ அவர்கிட்ட கேட்கிறோம், ஏப்பா நீ போலீஸார்கிட்ட கத்தியால் குத்தினார் என்பதை கூறினாயா அப்படின்னு சொல்றோம். ஆமான்னு சொல்றான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அவரை போய் நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் போய் அவர்கிட்ட காமிச்சு கேட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை, அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் அவர் ஒப்புக்கிட்டாருன்னா தேர் எண்ட்ஸ் தி மேட்டர். நீ இந்த மாதிரி போலீஸ்ட்டு சொல்லியிருந்தீங்கன்னா ஆமா சொல்லியிருக்குங்க, முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ அதுலேயே கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. சப்போஸ் அவர் மறுக்கிறாருன்னு வச்சுங்க, நான் அந்த மாதிரி போலீஸாரிடம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட் வருது, இந்த கான்ட்ரடிக்ட் பண்ண வேண்டிய பார்ட் வருது. In such a case, all that is necessary is to look to the former statement of which no further proof is necessary because of the admission that it was made. So அப்ப என்ன பண்ணோம், அவருக்கு அந்த அட்டென்ஷனை காமிச்சு இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இப்போது நீங்க மாற்றி கூறுகிறீர்கள் அப்படின்னு ஒரு சஜஷனை போடணும். அப்படி போட்டாதான் அப்ப கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு இந்த பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்றாங்க. தாசில்தார் சிங் வந்து 1959 ARSC 1012. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் வந்து என்னன்னா பகவான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அதுக்கு அடுத்து ஃபாலோட் பை தாசில்தார் சிங். அதை தாண்டி நான் இன்னொரு ஜட்மெண்ட் சொல்றேன். நம்ம ஹைகோர்ட்டோடைய ஜட்மெண்ட், டிவிஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட் சுதாகர் வெர்சஸ் ஸ்டேட். ஸோ அந்த ஜட்மெண்ட் படிச்சீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல வந்து எப்படி கேள்வி கேட்கணும்னே வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, இப்படித்தான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கான்ட்ரடிக்ட் பண்றது ரொம்ப எளிது. இந்த கான்ட்ரடிக்ஷன் நீங்க வந்து இந்த லாவுல சொன்ன மாதிரி நீங்க பண்ணாம சும்மா கேள்வி மட்டும் கேட்டு வச்சிருந்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, கான்ட்ரடிக்ஷன் இஸ் நாட் எஸ்டாப்ளிஷ்ட் இந்த மேனர் நோன் டு லா அப்படின்னு போட்டு கடைசியா அந்த இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த சாட்சியத்தை பிலீவ் பண்ணி எவிடன்ஸ் இது ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறத இந்த பகவான் சிங் கேஸ், அதுக்கப்புறம் தாசில்தார் சிங் கேஸ், நம்ம டிவிஷன் பெஞ்ச் சுதாகர் ஸ்டேட், இந்த மூணையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ஒரு ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு கான்ட்ரடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அதுல இருக்கு. ஸோ இதை நிச்சயமா ஒரு முறை நல்லா வாசிங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த கான்ட்ரடிக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் பல முறை பார்த்துட்டேன், எல்லா கேஸ்லயும் இந்த தவறு நடக்குது. ஈவன் நல்ல சீனியர்ஸ் மூத்த வழக்கறிஞர்கள் கூட சில சமயம் இந்த தவறு பண்ணிடுறாங்க. அது ஒரு அவசரத்துல அந்த மாதிரி மறந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும், இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறத. ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கான சைட்டேஷன்ஸ்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன். சைட்டேஷன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இட் இஸ் தேர் இன் தி ஸ்லைடு. இதை இமீடியட்டா நம்ம இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவோம். சரி, இது ஒரு பர்பஸ். இது இந்த கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுங்கிறது ஒரு பர்பஸ். மெயின் பர்பஸ் அதான், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். 161 ஸ்டேட்மெண்டோட மெயின் பர்பஸ் என்ன, கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான். ரெண்டு வகையில வரும். எப்படி வரும்னா, ஒண்ணு 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கிற விஷயத்த நீதிமன்றத்துல சொல்லாம இருக்கிறது. போலீஸ்ட சொல்லியிருப்பாரு, கோர்ட்ல வந்து அதை சொல்ல மாட்டாரு. அந்த அந்த 161 ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் டிஃபென்ஸுக்கு சாதகமாக இருந்தா அவங்க வந்து அதை கான்ட்ராடிக்ட் பண்ணும். ப்ராசிக்யூஷனுக்கு சாதகமா இருந்தா ப்ராசிக்யூஷன் கான்ட்ராடிக்ட் பண்ணுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது 161 ஸ்டேட்மெண்ட்ல சொன்னதை கோர்ட்ல சொல்லாம இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு
161 ஸ்டேட்மெண்ட்ல இல்லாததை கோர்ட்ல சொல்றது. இதுவும் கான்ட்ரடிக்ஷன். ஸோ 2 விதமா கான்ட்ரடிக்ஷன் வரும். ஸோ இந்த 2 விதமான கான்ட்ரடிக்ஷன்லயும் நம்ம என்ன பண்ணோம், அதை எலிசிட் பண்ணோம். இப்போ கோர்ட்ல வந்து சொல்றாரு 161 ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லாத விவரத்தை கோர்ட்ல வந்து சொல்றாருன்னு வச்சுங்களேன். அப்பயும் நம்ம வந்து என்ன கேட்கணும், நீங்க இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இந்த மாதிரி 2 வகையா கான்ட்ரடிக்ஷன் வரும். அந்த கான்ட்ரடிக்ஷன்ல பின்னாடி நம்ம இன்னொன்னு சொல்ல போறோம், அதுலயும் சொல்றேன் நான், அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இருக்குது, அதையும் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஒரு கிரிமினல் ட்ரையலை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். ஸோ ஒரு கிரிமினல் ட்ரையலோடைய முதுகெலும்புன்னே சொல்லலாம் இந்த கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது. பல சமயங்கள்ல வந்து இதுவே போதும் ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுத்துரும். ஸோ அதனால இந்த ஜட்மெண்ட்ஸை ஒரு முறை நன்கு வாசிச்சு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது. இது அதுக்கு அடுத்தது அடுத்த பர்பஸ் போறோம். என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தா, சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, nothing in this section shall be deemed to apply to any statement falling within the provisions of class 1 of section 32 of the Indian Evidence Act or to affect the provisions of section 27 of that act. So இது என்ன பண்ணுது, 161 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 162க்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த நம்ம 161ல போட்டுக்கிற பாருங்க கண்டிஷன், இந்த இது வந்து யூஸ் ஆகாது, இந்த கான்ட்ரடிக்ஷன் மட்டும் தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்க பாருங்க, அது வந்து 2 விஷயத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுது. என்னென்ன விஷயத்துக்குன்னா, ஒன்னு 32(1)ல வரக்கூடிய சர்க்கம்ஸ்டன்சஸ். 32(1)னா என்ன, டையிங் டிக்ளரேஷன். இந்த டையிங் டிக்ளரேஷனா இருந்தா, இப்போ இந்த 161 ஸ்டேட்மெண்ட் டையிங் டிக்ளரேஷன் ஆயிடுதுன்னு வச்சுங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரு இன்ஜூர்டு இறந்து போயிட்டாருன்னா இட் வில் பிகம் அ டையிங் டிக்ளரேஷன் பிகாஸ் இட் லீட்ஸ் டு தி சர்க்கம்ஸ்டன்சஸ் which leads to his death or the cause of death. அப்படிங்கிற போது அது டையிங் டிக்ளரேஷனா மாறி போயிடும். அப்ப இந்த 162ல எனி அதர் இட் cannot be used for any purpose இருக்கு பாருங்க, அப்போ வந்து அது பொருந்தாது. அதுக்கு பதிலாக இந்த எக்ஸெப்ஷனுக்கு கீழே 32(1) கீழே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். எப்ப சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸாவே கூட யூஸ் பண்ணலாம் 32(1)க்குள்ள. இது ஒரு எக்ஸெப்ஷன். இன்னொரு எக்ஸெப்ஷன் என்னன்னு பார்த்தா 27 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் என்ன, டிஸ்கவரி. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் தி போலீஸ் இருக்கு இல்லையா, ஒரு போலீஸ்க்கு ஒரு கன்ஃபெஷன் கொடுக்குறாரு பாருங்க அக்யூஸ்ட், போலீஸ் கிட்ட அக்யூஸ்ட் கொடுக்குற கன்ஃபெஷன் அவர் ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க, அதுவும் ஒரு 161(3)ல தான் ரெக்கார்ட் பண்றாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க வந்து இப்போ நம்ம cannot be used for any purposeனா அப்புறம் கான்ட்ரடிக்ஷன் மட்டும் தான் நிற்கும், வேற எல்லாத்துக்குமே இல்லாம அடி வாங்கிவிடும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, 25-26க்கு ப்ரொவிசோ இருக்கு பாருங்க, 27 செக்ஷன் 27 இஸ் a proviso to section 25 and 26 of evidence act. ஸோ ஒரு ஃபேக்ட் டிஸ்கவரி ஆகுது, இந்த கன்ஃபெஷன் போலீஸ் கன்ஃபெஷன் மூலமாக ஒரு ஃபேக்ட் டிஸ்கவரி ஆகுதுன்னா அதை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த 162 பார் அப்ளை ஆகாது அப்படின்னு 162 சப்செக்ஷன் 2 சொல்லுது. ஸோ இந்த 2 எக்ஸெப்ஷன் வந்து இருக்கு. அப்ப இந்த 161 ஸ்டேட்மெண்ட் கீழே தான் நம்ம 27 ரெக்கவரியும் ப்ரூவ் பண்ணலாம், இந்த 32க்கும் இது அப்ளை ஆகாது. இந்த 32 பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், இஃப் இட் இஸ் ரிலேட்ஸ் டு தி காஸ் ஆஃப் டெத். இப்போ வந்து 161 இப்போ ஒரு இன்ஜூர்டு இருக்காரு, இன்ஜூர்டு வந்து ப்ரூட்டல் இன்ஜுரிஸ் சஃபர் ஆயிருக்காரு, அவருக்கு அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாதிப்பாயிருக்கு. அந்த இது கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டாருன்னா ஆஸ் டு ஹிஸ் காஸ் ஆஃப் டெத் இட் ரெலவெண்ட். இது ஒரு இது. இன்னொரு பர்பஸ் என்னன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் which lead to cause of death. அவர் வந்து அவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் பத்தி சொல்லுவார், எந்தெந்த சூழ்நிலைகள்ல இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது, மோட்டிவ் என்னென்ன, யார் யார் வந்தாங்க, யார் இவரை அடிச்சாங்க, எப்படி இந்த சம்பவம் நடந்தது, இந்த மாதிரியான அவர் அதை பண்ணுவார். அந்த அதுவும் நம்ம 32(1) கீழே இஸ் ரெலவெண்ட். ஸோ இப்போ நம்ம 32ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 32 என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். அப்படி பார்த்துட்டோம்னா நமக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் ஆர் வெர்பல், அது ரிட்டன் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் அல்லது ஓரல் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் மேட் பை a person who is dead, இறந்து போன நபர், ஆர் who cannot be found. அது வேண்டாம், அதெல்லாம் நம்ம போக தேவையில்லை, ஏன்னா நமக்கு டெட் பத்தி தான் பேச போறோம். who is dead. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் இறந்து போயிடுறாரு. அப்ப எப்போ அது ரெலவெண்ட், when it's related to cause of death. அது வந்து அவருடைய இறப்பிற்கான காரணத்தை பத்தி சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவருடைய இறப்பிற்கான காரணத்தை பத்தி சொல்லுதுன்னா அது ரெலவெண்ட்னு 32(1) சொல்லுது. அதை எக்ஸ்பிளைன் அதனுடைய முழு செக்ஷனையும் படிச்சோம்னா 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். when the statement is made by a person as to cause of his death, ஸோ அது காஸ் ஆஃப் டெத் சொல்றதாக இருக்கும்.
ரெண்டாவது சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் விச் ரிசல்டட் இன் ஹிஸ் டெத். அதோடைய சர்க்கம்ஸ்டன்சஸை சொல்றதாக இருந்தாலும் அது வந்து அந்த such statements are relevant whether the person who made them was or was not at the time when they were made as an expectation of death. So அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் இருக்கணுமா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, டையிங் டிக்ளரேஷனா அவருக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் இருக்கணுமானா தேவையில்லை. நீங்க இங்கிலீஷ் டையிங் டிக்ளரேஷனுக்கும் இந்தியன் டையிங் டிக்ளரேஷனுக்கு அதான் வித்தியாசம். இங்கிலீஷ் டையிங் டிக்ளரேஷனா இருந்தா அவங்களுக்கு 2 கண்டிஷன் தான். ஒன்னு காஸ் ஆஃப் டெத் மட்டும் தான் எடுத்துப்பாங்க, ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் இருக்கணும். அது 2 இருந்தா மட்டும்தான் இங்கிலீஷ்ல வந்து, அதாவது பிரிட்டிஷ்ல வந்து ஒரு டையிங் டிக்ளரேஷனா அதை கருதுவாங்க. ஆனா இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. எவிடன்ஸ் ஆக்ட் கீழே 32 கீழே என்ன பண்றாங்கன்னா 32(1) கீழே அது மட்டும் இல்ல, காஸ் ஆஃப் டெத் மட்டும் இல்ல, சர்க்கம்ஸ்டன்சஸ் விச் லீட் டு காஸ் ஆஃப் டெத்தும் நம்ம வந்து டையிங் டிக்ளரேஷனா எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் வேணுமானா தேவையில்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் வந்து இங்கிலீஷ் டையிங் டிக்ளரேஷனுக்கு தேவை, நம்ம இந்தியன் டையிங் டிக்ளரேஷனுக்கு தேவையில்லை. ஸோ இது டிக்ளரேஷனுக்கும் இந்தியன் டையிங் டிக்ளரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது அதை எப்படி சொல்றாங்கன்னா இந்த 32(1) கீழே தான் சொல்றாங்க. இந்த டிஸ்டிங்ஷனை வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னப்பட்ட ஒரு கேஸ் தான் பக்காலா நாராயணசுவாமி கேஸ். இந்த பக்காலா நாராயணசாமி கேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். அந்த டையிங் டிக்ளரேஷன் கேசஸ் வந்து யாரெல்லாம் அது பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, அவர் இறக்கறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு, இந்த மாதிரி நான் இன்னார்கிட்ட போய் பணம் வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த சொல்லிட்டு போனவர் மறுநாள் பார்த்தா ட்ரங்குப்பட்டியில இருப்பாரு இறந்து போய். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டையிங் டிக்ளரேஷனா கருத முடியுமா அப்படின்ற கேள்வி வரும் பொழுது பிரிவி கவுன்சில் 1939 வருஷத்துல பக்காலா நாராயணசாமி வெர்சஸ் எம்பரர் அப்படிங்கிற வழக்குல இட் கேன் பி ட்ரீட்டட் as a டையிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இங்கிலீஷ் டையிங் டிக்ளரேஷனுக்கும் இந்தியன் டையிங் டிக்ளரேஷனுக்கும் உள்ள வேறுபாடை பத்தியும் அதே ஜட்மெண்ட்லயே சொல்லியிருக்காங்க. இது ஒரு முறை நீங்க படிச்சு பாக்குறது வந்து ரொம்ப இந்த டையிங் டிக்ளரேஷன் கேன் பி a sole basis for conviction. ஈவன் ஒரு ஹாஸ்டல் கேஸ்ல கூட எல்லா சாட்சிகளும் ஹாஸ்டல் ஆயிட்டா கூட இந்த டையிங் டிக்ளரேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் கன்விக்டிங் a person. அதனால அது கொஞ்சம் டையிங் டிக்ளரேஷனை பார்த்துக்கணும். என்னென்ன இந்த டையிங் டிக்ளரேஷன்ல இட் இஸ் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 32. It can be used as a substantive piece of evidence and without corroboration it can be a sole basis of conviction. இதுக்கு corroboration தேவையில்லை. if it inspire confidence-னா போதும், நீதிமன்றத்துக்கு ஏற்புடையதாக இருந்துட்டா போதும், நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தா போதும், உடனே என்ன பண்ணலாம், அதை வச்சுக்கிட்டே கன்விக்ஷன் பண்ணிடலாம். அதனால ஸோ 161 ஸ்டேட்மெண்ட் தானே, இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினைச்சு அதை கோட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா 161 ஸ்டேட்மெண்ட் பின்னிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர் இறந்து போயிட்டாருன்னா will be elevated to the level of டையிங் டிக்ளரேஷன். டையிங் டிக்ளரேஷன் ஆயிடுச்சுன்னா இட் கேன் பி a sole basis of conviction. அதுல கையெழுத்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையெழுத்து போடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்ப கையெழுத்தே இல்லாம கூட தட் ஸ்டேட்மெண்ட் வில் பி எலிவேட்டட் டு த லெவல் ஆஃப் டையிங் டிக்ளரேஷன். அதனால அந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்ஜூர்டு கேஸ் 307 போட்டிருப்பாங்க, அப்புறம் பின்னாடி அவர் இறந்து போய் 302 ஆயிடும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட் வில் பி ட்ரீட்டட் as a டையிங் டிக்ளரேஷன். அதுக்கான எக்ஸப்ஷனையும் செக்ஷன் 162ல கொடுக்கு. அதனால இட் இஸ் 161 ஸ்டேட்மெண்ட் தானே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கூடாது. அதுக்கு இட் ஹாஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது நம்ம சொன்னோம் 2 விதமா கான்ட்ரடிக்ஷன் வரும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த ஒமிஷன் அப்படிங்கிறது கான்ட்ரடிக்ஷனா வருமா அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது 162ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். And omission to state a fact or circumstances in the statement referred to in subsection 1 may amount to contradiction if the same appears to be significant and otherwise relevant, having regard to the context in which such omission occurs and whether any omission amounts to a contradiction in a particular case is a question of fact. So அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லிடுறாங்க, எப்பன்னா if it is significant and otherwise relevant, இது relevant fact-ஆ இருக்கணும், significant fact-ஆ இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா then omission is also amounting to contradiction. அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. அதுக்காக ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, omission amounts to contradictionங்கிறதுக்கும் ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அந்த ஜட்மெண்ட் தான் தாசில்தார் சிங் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இது வந்து 5 judges பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். வெதர் omission amounts to contradiction ஆர் நாட்டுங்கிறது ஒன்லி கொஸ்டின். அந்த கொஸ்டின் வந்து பண்றாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. எப்போ omission would amounts to contradictionங்கிறது இதுல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கான்ட்ரடிக்ஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் பாருங்க, அதுக்கும் இதுதான் ஜட்மெண்ட்.
இந்த ஒமிஷன் கான்ட்ரடிக்ஷன் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஜட்மெண்ட். ஸோ இந்த தாசில்தார் சிங் கேஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா கிரிமினல் ட்ரையல்ல வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நிச்சயமாக வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கான்ட்ரடிக்ஷன் இஸ் வெரி வெரி வைட்டல் இன் கிரிமினல் ட்ரையல். ஸோ அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பகவான் சிங் கேஸ், தாசில்தார் சிங் கேஸ் அண்ட் சுதாகர் இந்த 3 கேஸையும் ஒரு முறை நல்லா வாசிச்சிருங்க. ஸோ இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி விட்னஸ் அண்டர் செக்ஷன் 164 அண்ட் 161(3) முடியுது. அதுக்கு அடுத்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் இன் ரேப் கேஸ், அதுதான் 164A. ஸோ இந்த 164Aவும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் வருது. நம்ம ஏற்கனவே எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் பத்தி பார்த்துருக்கோம் செக்ஷன் 53ல. 53, 53A எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அது எப்பன்னா, இப்போ நீங்க ஒரு அக்யூஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணும் பொழுது அவர் மூலமாக நமக்கு எவிடன்ஸ் வரும் அப்படின்னா நம்ம வந்து அவரை மெடிக்கல் எக்ஸாமின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதே போல இந்த விக்டிமை, ஒரு இன்ஜூர்டு விக்டிமோ அல்லது ஒரு ரேப் கேசஸ்ல இருக்கக்கூடிய விக்டிமையோ எக்ஸாமின் பண்ண மெடிக்கல் எக்ஸாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்போ வந்து விக்டிமை எக்ஸாமின் பண்ணலாம். அது ஒரு 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 ஃபேசட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அது ஒரு பார்ட் இன்வெஸ்டிகேஷனுடைய ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ மெடிக்கோ லீகல் கேசஸ் நம்ம சொல்றோம் பாருங்க, எந்தெந்த கேசஸ்ல எல்லாம் இந்த மெடிக்கல் எவிடன்ஸ் நம்மளை கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த கேசஸ் எல்லாம் நம்ம மெடிக்கோ லீகல் கேசஸ் சொல்றோம். இப்போ ஒரு இன்ஜுரி அப்படின்னா the body will react to the injury. ஸோ அதில் வச்சு நம்ம டைம் ஆஃப் இன்ஜுரி, காஸ் ஆஃப் இன்ஜுரி, டைரக்ஷன் ஆஃப் இன்ஜுரி, நேச்சர் ஆஃப் இன்ஜுரி, இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம அந்த அந்த விஷயத்துக்கு மெடிக்கல் எவிடன்ஸ் இஸ் வெரி மச் நெசசரி. ஜுடிஷியல் ஆஃபீஸர் நீட் நாட் டு பி an expert in medical science. அதனால எக்ஸ்பர்ட் 45ல செக்ஷன் 45 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குவோம் பாருங்க. அது மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனும் இஸ் நெசசரி ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி ட்ரூத்ஃபுல்னஸ் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம், வந்து ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 1 மினிட், இந்த பேட்டரி வந்து லோ ஆயிடுச்சு. ஸோ அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றதுங்கிறது இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அனதர் ஆஸ்பெக்ட். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் வந்து நார்மலா இந்த மாதிரி வழக்குகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்டிம் கிட்ட இருந்து நமக்கு எவிடன்ஸ் வரும். அது இன்ஜூர்ட் விட்னஸா இருக்கலாம் அல்லது வந்து ரேப் விக்டிமா இருக்கலாம். அந்த மாதிரி கேசஸ்ல என்ன ஆகும்னா போலீஸார் வந்து ஒரு மனு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இவர் வந்து மெடிக்கல் மெமோ போட்டு அனுப்பி இவர் எக்ஸாமின் பண்ணி ஆக்சிடென்ட் ரிசல்ட் போட்டு மூன் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி மனு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல அதான் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ங்கிறது நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு இன்ஜூர்டு கேஸோ அல்லது ஒரு ரேப் கேஸோ டைரக்டா இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ முதல்ல போலீஸ்ல போய் போலீஸ் மெமோ வாங்கிட்டு வா, அப்புறம் தான் நாங்க வந்து உங்களுக்கு ட்ரீட். இது மாதிரி ரொம்ப நாள் ஓடிட்டு இருந்தது. அப்போ ஒரு 2000 வருஷத்துல ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் மஞ்சண்ணா அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குல தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ரேப் விக்டிம் வந்து ரேப் ஆன பிறகு அவங்க போய் இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்றாங்க, இது வந்து போலீஸ் கேஸ், நீங்க போலீஸ்கிட்ட போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்ட மெடிக்கல் மெமோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இதுல என்ன ஆயிடுது, வைட்டல் எவிடன்சஸ் வந்து மிஸ்பிளேஸ் ஆயிடுது. அந்த எவிடன்சஸ் எல்லாம் வந்து ஈஃபேஸ் ஆயிடுது, காணாம போயிடுது, அழிஞ்சு போயிடுது. இது குறுக்குல போய் இவங்க வந்து குளிச்சிருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் என்னன்னா அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுடைய பர்பஸே சால்வ் ஆகாம போயிடும். ஸோ இந்த கேஸ்ல ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் மஞ்சண்ணாங்கிற வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து போலீஸ் கேஸ் போடணும், மெடிக்கல் மெமோ வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் தேவையில்லை. ஒரு விக்டிம் ஆஃப் ரேப் வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட் கொடுக்கணும். போலீஸ் இவங்க என்ன பண்ணும், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். யாரு, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணும், இன்ஃபார்ம் தி போலீஸ், இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் லீகல் கேஸ் வந்திருக்குன்னு. இந்த வழக்குல தான் 2000 வந்து இந்த வழக்குல தான் சொல்றாங்க. அதன் பிறகுதான் வந்து இந்த விக்டிம் ஆஃப் ரேப் கேசஸ்ல வந்து டைரக்டா நம்ம நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற லா டெவலப் ஆகுது.
அதன் பிறகு 164 அதுலயே ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த 164A வருது. 164A வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாம இருந்தாங்களான்னா பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்பயும். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆன் தி ரெக்வெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஆஸ் அ பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் முடிவு பண்ணும், இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து இது தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா, நவ் இட் பிகம்ஸ் ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன். அது அந்த 164A கொண்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விக்டிம் ஆஃப் ரேப். ஸோ இந்த ரேப் கேசஸ்ல இருக்கக்கூடிய விக்டிமாக இருந்தால் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இப்போ நெசசரி. During the stage when an offense of committing rape or attempt to commit rape is under investigation, it is proposed to get the person of the woman with whom rape is alleged or attempt to have been committed or attempted examined by a medical expert. Such examination shall be conducted by a registered medical practitioner employed in a hospital run by the government or a local authority, and in the absence of such a practitioner, by any other registered medical practitioner with the consent of such a woman or of a person competent to give such a consent on our behalf, and such woman shall be sent to such registered medical practitioner within 24 hours from the time of receiving the information relating to the commission of such offense. 24 மணி நேரம் அந்த குற்ற நிகழ்வு நடந்ததுல இருந்து 24 மணி நேரத்திற்குள்ளாக அவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணப்படணும். யார் பண்ணணும்னா, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கலாம். அப்படி யாருமே இல்லாத பட்சத்துல ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர், அவர் ஒரு டாக்டர்னு இருந்தா போதும், அவராக கூட இருந்தா போதும், அவர் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பண்ணலாம். எப்பன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்ல பண்ணணும், ஆஸ் early as possible அதை பண்ணணுங்கிறத 164A மேண்டேட்ஸ். ஸோ அதுல இந்த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் என்ன பண்ணணும் அப்படி அந்த மாதிரி வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதே செக்ஷன் சொல்லுது. The registered medical practitioner to whom such woman is sent shall without delay, எந்த ஒரு காலதாமதமும் இல்லாம examine her person and prepare a report of his examination giving the following particulars: name and address of the woman and of the person by whom she was brought. யார் அவர் அழைச்சிட்டு வந்தாங்க, அந்த பெண்ணுடைய பேர் என்ன, அட்ரஸ் என்னங்கிறது எழுதணும். ஏஜ் ஆஃப் த உமன், அந்த பெண்ணுடைய வயது எழுதணும். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டேக்கன் ஃப்ரம் த பர்சன் ஆஃப் த உமன் ஃபார் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், அந்த அம்மா கிட்ட இருந்து பிளட் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிஎன்ஏவுக்காக அதை பத்தி எழுதணும். மார்க்ஸ் ஆஃப் இன்ஜுரி இஃப் எனி ஆன் த பர்சன் ஆஃப் தி உமன், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் குறித்து எழுதணும். ஜென்ரல் மென்டல் கண்டிஷன் ஆஃப் த உமன், அவங்க வரும்பொழுது எப்படி இருந்தாங்க, கான்சியஸா இருந்தாங்களா, செமி கான்சியஸா இருந்தாங்களா, அல்லது வந்து அன்கான்சியஸா இருந்தாங்களா, அந்த மாதிரி எழுதணும். அண்ட் அதர் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் இன் ரீசனபிள் டீடைல். ஸோ அது எல்லாத்தையும் எழுத வேண்டியது கட்டாயம்னு சொல்லி இந்த 164ல சொல்றாங்க. The report shall state precisely the reason for each conclusion arrived. அதுல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் ரீசன் சொல்லணும், எதுக்காக இந்த ரிப்போர்ட், இந்த முடிவு எதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். The report shall specifically record that consent of the woman or the person competent to give such consent on our behalf to such examination had been obtained. So இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அக்யூஸ்டுக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விக்டிமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி அக்யூஸ்டுக்கு அக்யூஸ்டோட கன்சென்ட் தேவையில்லை, இவருடைய ரெக்வஸ்ட் இருந்தா போதும், ஐஓவோட ரெக்வஸ்ட் இருந்தா போதும். சப்போஸ் அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் டைரக்ஷன் வாங்கி he can be subjected to medical examination. ஆனா விக்டிம் அப்படி பண்ண முடியாது. விக்டிமை பொறுத்த வரைக்கும் விக்டிமோடைய கன்சென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விக்டிம் கன்சென்ட் கொடுக்க முடியாத நிலையில இருந்தாங்கன்னா சம்படி யாரு அந்த அவங்களுக்கு ஒரு காம்பிட்டன்ட் பர்சன், அவருடைய கார்டியனோ அல்லது அவருடைய நெக்ஸ்ட் ஃப்ரெண்டோ, அவங்க காம்பிட்டன்ட் டு கிவ் கன்சென்ட் அவங்க வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அப்படி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கன்சென்ட் இல்லாம பண்ணா அது விஷயட் ஆயிடும், அது அப்புறம் அஃபென்ஸா கூட ஆயிடும். இப்போ பாக்ஸோ மாதிரியான கேஸா இருந்ததுன்னா அது அஃபென்ஸாவே மாறிவிடும். The exact time of commencement and completion of the examination shall also be noted in the report. ஸோ எப்போ இது வந்தாங்க, எப்போ அட்மிட் பண்ணாங்க, எப்போ அட்மிட் பண்ண எவ்வளவு நேரம் இந்த எக்ஸாமினேஷன் போச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் பண்ணும். The registered medical practitioner shall without delay forward the report to the investigation officer who shall forward it to the magistrate. ஸோ அவர் என்ன பண்ணணும், ஐஓக்கு அனுப்பணும், ஐஓ வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். Nothing in this section shall be construed as rendering lawful any examination without the consent of the woman or of any person competent to give such consent on her behalf. ஸோ கன்சென்ட் இல்லாம பண்ண முடியாதுங்கிறத 164A(7) சொல்லிட்டாங்க. ஸோ கன்சென்ட் இஸ் வெரி மச் நெசசரி. ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பத்தி செக்ஷன் 27 ஆஃப் தி பாக்ஸோ ஆக்ட் சொல்லுது. செக்ஷன் 27 ஆஃப் த பாக்ஸ், ஏன்னா ரேப் ஆஃபென்ஸ்ங்கும் போது இப்போ சைல்டா இருந்தா பாக்ஸோ ஆக்ட் வந்துடும், அடல்ட்டா இருந்தா 375 வந்துடும். ஸோ அப்போ சைல்டுக்கு
பாக்ஸோ ஆக்ட்ல செக்ஷன் 27 அதுல என்ன சொல்றாங்கன்னா 164 தான் ஃபாலோ பண்ண சொல்றாங்க, 164A. ஸோ அப்ப இந்த 164A அப்ளைஸ் போத் சைல்டா இருந்தாலும் சரி அடல்ட்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ அந்த அந்த ப்ரொசீஜர் வந்து 27 ஆஃப் தி பாக்ஸோ ஆக்ட் சொல்லுது. இப்ப இந்த இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு பாருங்க, இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மஸ்ட் பி டன் ஸ்க்ரப்லெஸ்லி. அதுக்கு வந்து இப்ப ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கான்டம்ப்ளேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு தனியா ஒரு கைட்லைன்ஸே இஷ்யூ பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இந்த கன்சென்ட் மஸ்ட் பி அன் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இந்த கன்சென்ட் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ கையெழுத்து போடுங்கன்னு வாங்குறது இல்ல. இந்த கன்சென்ட் வந்து ஒரு இன்ஃபார்ம்டு கன்சென்டா இருக்கணும். அந்த இன்ஃபார்ம்டு கன்சென்ட் என்னன்னா, இது என்ன டெஸ்ட் பண்ண போறாங்க, அந்த டெஸ்டினுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, அதுல என்னென்னலாம் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் அதெல்லாம் சொல்லும். அப்படி விளக்கி அதன் பிறகு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கணும். அப்படி இன்ஃபார்ம்டு கன்சென்ட் வாங்கலினா தட் இஸ் நாட் அ கன்சென்ட், the consent vitiates. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கன்சென்ட் வந்து மஸ்ட் பி அன் இன்ஃபார்ம்டு கன்சென்ட். அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் இருக்கு. தட் வில் ஆல்சோ ஐ வில் சர்க்குலேட். ஸோ இதோட இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விக்டிம் முடியுது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வரைக்கும் நான் நிறுத்திக்கலாம்.